நான் கர்ப்பமா இருக்கேனா, கர்மா உங்கள சும்மாவே விடாது. ரவிமோகன் ஆர்த்திக்கு புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ரவிமோகன் ஆர்த்தி ரவியோட விவாகரத்து விவகாரம் ஒரு முடிவுக்கே வராது போல. ஆரம்பத்துல இவங்களோட விவாகரத்துக்கு காரணமா நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. ஆனா ஒரு கட்டத்துல ரவிமோகன் ஆர்த்தியை விட்டு போறதுக்கு காரணமே கெனிஷா தான் அப்படின்னு எல்லாரும் இவங்க பக்கம் திரும்பிட்டாங்க. இதையெல்லாமே ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த கெனிஷா அதை பத்தி பேசவே இல்ல. கெனிஷாவும் ரவிமோகனும் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, தேவையே இல்லாம வாழ்க்கைக்குள்ள வந்து ஒரு நல்ல கப்பலை பிரிச்சு விட்டாங்க அப்படின்லாம் கெனிஷாவை ரசிகர்கள் கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே சைலண்டா கேட்டுட்டு இருந்த கெனிஷா இப்போ ஒரு வழியா வாய் திறந்து பேசியிருக்காங்க. இவங்க ரீசெண்டா கொடுத்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வரேங்க. என்னோட வயிறை பார்த்தா கர்ப்பிணி பொண்ணுக்கு இருக்கிற மாதிரியா இருக்கு. நான் கர்ப்பமாலாம் இல்ல, எனக்குள்ள ஒரு அழகான சிக்ஸ் பேக் தான் இருக்கு. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, ஆனா கர்மா உங்களை சும்மாவே விடாது. நீங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொய்யும் உங்களை பார்த்தே ஒரு நாள் திரும்ப வரும். கண்டிப்பா கர்மா உங்களை சும்மா விடாது. எது உண்மை எது பொய் அப்படின்றது சீக்கிரமே உங்க எல்லாருக்கும் தெரிய வரும். அது வரைக்கும் எல்லாரும் வீட்டுல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா இருக்கட்டும், நானும் நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அட இது கூட பரவாயில்லைங்க, இன்னும் ஒரு படி மேல போய் தன்னை பத்தி அவதூறு பரப்புறவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுக்காக அறிவிப்பு நோட்டீஸையும் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டு இருக்காங்க கெனிஷா. இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி எது அப்படின்னா ஐசரி கணேஷ் அவர்களோட கல்யாணம் தான். அந்த கல்யாண வீட்டுக்கு தான் ரவிமோகனும் கெனிஷாவும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாங்க. இதுதான் மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாச்சு. இத பத்தியும் கெனிஷா இப்போ ஓப்பனா பேசியிருக்காங்க. ஐசரி கணேஷ் அவர்களோட குடும்பமும் நாங்களும் ரொம்ப வருஷமா ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம். அவர் என்ன இன்வைட் பண்ணாரு, அதனால நான் அந்த கல்யாணத்துக்கு போனேன். அதே மாதிரி ரவிமோகனுக்கும் இன்விடேஷன் போயிருக்கு. நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால ரெண்டு பேரும் ஒன்னா வேற வரோம். அதனால ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்தோம். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே கலர்ல ட்ரெஸ் போடுறது கூடவா தப்பு? அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன பத்தி நிறைய தவறான கருத்துகள் பரவிட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி எனக்கு கவலையே இல்லைன்னு கெனிஷா சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல ரவிமோகனை பயங்கர கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்காங்க. ஆர்த்தியும் அவங்களோட அம்மாவோட ஃபுல் கண்ட்ரோல்ல தான் ரவிமோகன் இருக்காரு. அதாவது அவர் என்ன படத்துல நடிக்கணும், எவ்வளவு சம்பளம் வாங்கணும், எந்த கதைகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே முடிவு பண்றது ஆர்த்தியோட அம்மாவா தான் இருந்திருக்காங்க. இவ்வளோ டார்ச்சரையும் இத்தனை வருஷம் தாங்கிட்டு இருந்து இதுக்கு மேல தாங்கவே முடியாதுன்ற பட்சத்துல தான் ரவிமோகன் அந்த வீட்டை விட்டு வெளியேறினார் அப்படின்ற ஒரு டாக்கும் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா தான் கெனிஷா உள்ள வந்து மொத்த கதையும் திரும்பிச்சு. இப்ப இத பத்தி ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல ரவிமோகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாழு வாழ வீடு, ஒரு பாடகி கூட என்ன தொடர்பு படுத்தி பேசுறாங்க, தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, அது நல்ல விஷயமே கிடையாது. கெனிஷா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 600 லைவ் ஷோல பாடியிருக்காங்க. தன்னோட வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உயர்ந்திருக்காங்க. அவங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மனநல ஆலோசகர். கூட பேசின ரவிமோகன், நானும் கெனிஷாவும் சேர்ந்து ஒரு ஹீலிங் மையத்தை ஆரம்பிக்க போறோம். எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் நாங்க அந்த இடத்துல ஹீலிங் தெரப்பி கொடுக்க போறோம். அதை தயவு செஞ்சு கெடுக்காதீங்க, யாராலையும் கெடுக்கவும் முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ரீசெண்டா கூட கெனிஷாவோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல ஒரு நெட்டிசன் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ரவிமோகன் கூட பத்திரமா இருக்கீங்களா அப்படின்னே கேட்டிருந்தாரு. அதுக்கு கெனிஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க உங்க அம்மா அப்பா கூட பாதுகாப்பா இருக்கீங்களா? உங்களோட இந்த கீழ்த்தரமான சிந்தனைகளுக்கு என்னால பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரவிமோகன் ஆர்த்தியோட விவாகரத்து விவகாரம் என்னைக்கோ முடிவுக்கு வர வேண்டியது. ஆனா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அறிக்கைகள் வெளியிட்டு தேவையில்லாத பரபரப்பை கிளப்புனாங்க. இப்ப புதுசா கெனிஷா என்னன்னா தொடர்ந்து இன்டர்வியூ வேற கொடுத்துட்டு இருக்காங்க. ரவிமோகனுக்கும் ஆர்த்திக்கும் இன்னும் சட்டப்படி விவாகரத்து ஆகல. சோ அது எல்லாமே நடந்து முடிஞ்சாதான் இது ஒரு முடிவுக்கு வரும் போல.